ஹலோ! வெல்கம் டு எம்எஸ் எஜுகேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 3 ப்ரோஸ் 3 அதாவது எம்பவர்ட் வுமன் நேவிகேட்டிங் வேர்ல்டோட கன்டினியூஷன தான் பார்க்க போறோம். இப்போ இன்டர்வியூவர் என்ன கேட்குறாங்கன்னா, வாட் வேர் யுவர் எய்ம்ஸ் அண்ட் ஹவ் டிட் யூ வொர்க் டு அச்சீவ் தம்? இப்போ ஒரு கோல அச்சீவ் பண்றதுக்குள்ள எய்ம்ஸ் என்ன? நீங்க என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணி அத வந்து அச்சீவ் பண்ணீங்கன்னுட்டு கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொன்னது என்ன பார்த்தீங்கன்னா, I wanted to make sure that I completed this journey with an ultimate honesty. I didn't set out for a destination. It was the journey that mattered to me the most. இப்போ நான் இந்த ஜேர்னி ஆரம்பிக்க முன்னாடி நான் வந்து அல்டிமேட்டா ஹானஸ்ட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் எது வேணாலும் இருக்கலாம். நான் அதுக்கு என்ன இதுதான் இந்த டெஸ்டினேஷன்ட்டு நான் செட் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப ஊக்குவிக்கக்கூடிய ஜேர்னியா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோமே கன்டென்ஷன்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரென்தனஸ் எஃபோர்ட் was to make sure that we go by the rules of circumnavigation, which say that you don't have to use any auxiliary additional means of repulsion, and you don't have to take anybody else assistant. I grasped that completely. அப்ப என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் அண்டர்கோ பண்ணி இந்த உலகத்தை சுத்தி வந்தோம். அடிஷ்னலாக தேவையில்லாததை நாங்க எடுத்துக்கல. அஹ் அஹ் நாங்க ரிலே பண்ணியிருந்தோம். மத்தவங்கள சார்ந்ததாகவே நாங்க இல்ல. நாங்களே எங்கள பார்த்துக்கிற மாதிரி அப்படி இருந்தோம். அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இன்டர்வியூவர் என்ன கேட்கறாங்க பார்த்தீங்கன்னா, நேம் தட் ஒன் குவாலிட்டி ஆஃப் yours that enable you to complete this expedition successfullyன்னுட்டு கேட்கறாங்க. உங்களோட ஒரு குவாலிட்டி இந்த ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லா முடிக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி என்னன்னுட்டு கேட்கறாங்க. அத வந்து சொல்லுங்க அப்படி கேட்கறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொன்ன பதில், whenever the winds drop, it would have taken me even a fraction of second to switch on the engine and say, let's go on a mile ahead. But instead of something poked me and said that you have to be honest with yourself, and this expedition has to be done with honesty. I'm glad that we are able to finish it successfully without the use of engine at all. அப்போ வந்து நான் விண்ட் வந்து மிதமான விண்டா இருக்கச்சுல்ல, இன்ஜினை வந்து ஆன் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்து நாங்க இன்ஜினை ஆன் பண்ணி இந்த எக்ஸ்பெடிஷன் ஜேர்னியா ஆரம்பிச்சோம். அப்போ வந்து ஏதோ ஒண்ணு என்னத்த எனக்கு ஒரு மனசு உறுத்திட்டே இருந்து. என்ன இதுன்னா, நான் வந்து ஹானஸ்ட்டா இருக்கணும். இந்த ஜேர்னிக்கு நான் ஹானஸ்ட்டாவே இருந்து இந்த ஜேர்னிய கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னுட்டு சொல்லுச்சு. அத மாதிரி நான் வந்து இந்த என்ஜின் யூஸ் இல்லாம இந்த ஜேர்னிய நான் வந்து ஹானஸ்டியா இருந்து நான் வந்து இந்த ஜேர்னிய கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இன்டர்வியூவர், as the head of the crew, how did you involve the team? இப்போ நீங்க இந்த தலைவியா இருக்கீங்க. இந்த க்ரூவுக்கு நீங்க வந்து கேப்டனா இருக்கீங்க. அப்போ வந்து இந்த டீம்ல இன்வால்வ் பண்ணது எப்படி இன்வால்வ் ஆனீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொன்ன பதில், we all sailed and trained the same amount and everybody has their own way of dealing with situation. But that was a good thing. நாங்க எல்லாம் ஒரே போட்ல தான் சேல் பண்ணோம். ஆனா எல்லாருக்கும் வந்து வேற வேற குவாலிட்டி இருக்கு. அதாவது அவங்க தனி திறமைகள் நெறைய இருக்குது. அது வந்து நல்ல விஷயம் தான். Because we could discuss different ways of solving a problem and choose the best one. இப்ப நாங்க ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நடந்துட்டு, நாங்க வந்து நெறைய கன்வர்சேஷன் ஒண்ணு டீல் பண்ண மாதிரி சொல்லுவாங்க. இன்னொருத்தவங்க வந்து இன்னொன்னு சொல்லுவாங்க. நெறைய ஐடியாஸ் வந்து புது புது ஐடியாஸ் வந்து சொல்லுவாங்க. அப்ப சொல்லச்சு அதுல பெஸ்ட்டான ஐடியா எது? எது வந்து யூஸ் ஆகும் இந்த சிச்சுவேஷன் டைம்ல தேர்ந்தெடுத்து நாங்க அத யூஸ் பண்ணுவோம். In fact, I would say it was easier for us to collaborate and work together. நாங்க வந்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி ஒரு இந்த இது ஒரு சிச்சுவேஷனா இது ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு திடீர்னு. அப்ப அந்த சிச்சுவேஷன் வந்து ஓவர் கம் பண்றதுக்கு மெஷர்ஸ் எல்லாம் நாங்க டீம் ஒர்க் பண்ணி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. பாயல் குப்தா சொன்ன பதில் என்ன பார்த்தீங்கன்னா, when you are out at sea, teamwork is the most important in the middle of the crisis. இப்போ நீங்க கடல் போறீங்க. கடல்ல வந்து பயணிச்சுட்டே இருக்கீங்க. அப்ப அதுல அந்த இடத்துல வந்து உங்களுக்கு டீம் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியமானது. Even during the storm, when the 3 people would be out on watch, the other 3 would be inside, would not be able to rest. இப்போ திடீர்னு ஒரு புயல் வந்துட்டு, கொஞ்சம் பேர் வந்து வெளியில போய்
அந்த ஸ்டார்ம் எந்த அளவு இது இருக்குது, எப்படி இருக்குது அந்த சிச்சுவேஷன் அப்படி வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களால ரெஸ்ட் பண்ணவே முடியாது. அவங்க அந்த ஸ்டார்முக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அந்த புயல்ல எப்படி ஓவர் கம் பண்ண வேண்டிய திங்ஸ் இன் கேஸ் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படியெல்லாம் இருக்கச்சுல அதெல்லாம் பேக் பண்றது அப்படியெல்லாம் அந்த வேலைகள் எல்லாம் செய்வாங்க. அவங்களால ஓய்வெடுக்கவே முடியாது. Somebody would heat the water, the other person would heat the gloves because it was raining also. இப்போ சில பேர் கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, தண்ணிய சூடாக்குவாங்க. கொஞ்சம் பேர் வந்து கிளவுஸ் வந்து சூடாக்குவாங்க. ஏன்னா மழை பெஞ்சுட்டே இருக்கும் ன்னுட்டு சொல்றாங்க. So team effort actually helped in navigating through the 20 hours of long storm. 20 hours of long storm தொடர்ந்து வந்துட்டு 20 ஹவர்ஸ் பெரிய புயல் வந்துட்டே இருக்குச்சுல்ல. நான் டீம் ஒர்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா டீம் ஒர்க் வந்து ஒரு மேஜர் ரோல் வந்து அதுல ப்ளே ஆச்சுது அப்படி சொல்றாங்க. ஐ ஃபீல் தட் இஃப் ஐ ஹேட் பீன் அலோன் தென் இட் வுட் ஹேவ் பீன் அ நைட்மேர் டு டீல் வித் த சேலஞ்சஸ் தட் த சீ த்ரோஸ் அட் யூ. இப்போ நான் மட்டும் தனியா இருந்தேன்னா அது ஒரு என்னால அந்த விஷயத்த எல்லாத்தையும் நானே தனியா பாத்துக்க முடியாது. அஹ் என்னெல்லாம் சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ண வேண்டியது என்னால தனியா ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்வியூவர் கேக்குறாங்க, ஷேர் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த மோஸ்ட் சேலஞ்சிங் டாஸ்க் வைல் சேலிங். உங்களோட மோஸ்டான சேலஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டாஸ்க் என்ன? நீங்க பயணிக்கும் போது நீங்க ஃபேஸ் பண்ண உங்களோட மோஸ்ட் சேலஞ்சிங்கான டாஸ்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வர்த்திகா ஜோஷி சொன்ன பதில், த சீ கேன் கெட் ரியலி டஃப் when the winds are picking up. Those are the times we have to be active and need to anticipate now to expect ன்னுட்டு அர்த்தம். What could be there ahead. அப்போ இப்போ புயல் வந்துட்டே இருக்கச்சுல்ல, புயல் இருக்கச்சுல்ல அந்த இடத்துல நம்ம வந்து லேசியா இருக்கக்கூடாது. நம்ம வந்து ஆக்டிவா இருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் இந்த விஷயம்லாம் வரும்னுட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். இந்த புயல் வரச்சுல மழை பெய்யும், இது இடி இடிக்கும் அப்படியெல்லாம் வரும்னுட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். அப்ப அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரச்சுல நம்ம எந்த அளவு நம்ம தயாரா இருக்கோமோ அந்த அளவு இது நம்ம அந்த சேலஞ்சஸ ஃபேஸ் பண்ண முடியும் இல்லையா? In the South Pacific, we encountered a storm where the seas were almost 9 to 10 meters high and the winds were picking up to 60 to 70 knots. A unit of speed equal to nautical mile per hour, exactly 1.85 to kilometer per hour. சதர்ன் பசிபிக்ல நாங்க வந்து ஒரு புயலை கடந்து வந்தோம். அந்த புயல் வந்து நாங்க சிக்கி கொண்டு இருக்கச்சுல அந்த சீஸ் வந்து கடல் அலை வந்து 9 to 10 மீட்டர் உயரமா இருந்தது. விண்ட் வந்து 60 to 70 knots அடிச்சிட்டு இருந்தது. which is about a hurricane or force of wind on land. Hurricane வந்த மாதிரி இருந்தது. It is normal on sea where there is hardly any land mass on the top of the winds. It was also blissful experience when something broke down and after a lot of hard work and effort we were able to fix it together. அப்போ என்ன இந்த இதெல்லாம் டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம் ஆனது. இதெல்லாம் நாங்க சேர்ந்து இந்த ஸ்டாம் வந்து கடந்து வந்தோம். அது போட்ல ஏற்படுத்தி இருக்க போட்ல ஏற்படுத்தின இதெல்லாம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். டேமேஜ் எல்லாம் நாங்க வந்து ரிப்பேர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். we will remember this incident as well because they gave us strength to move on. uh, and if something went bad we were able to overcome those challenges. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு ஞாபகம் வருது. ஆனா இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்க ஓவர் கம் பண்ணோம். இப்போ ஏதாவது ஏதாவது மோசமானது அந்த அளவு நடந்துட்டேன்னா, நாங்க வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்க வந்து எங்க சேலஞ்சஸ வந்து நாங்க ஓவர் கம் பண்ணுவோம் அப்படி சொல்றாங்க. இப்ப இன்டர்வியூவர் கேட்கறாங்க, வாட் வேர் த எக்ஸைட்டிங் மொமெண்ட்ஸ் டியூரிங் த ட்ரிப்? அதுக்கு வர்த்திகா ஜோஷி வந்து சொன்ன பதில் என்ன பார்த்தீங்கன்னா, when we were crossing the Tasman Sea. நாங்க டாஸ்மன் சீய கடந்து செல்லச்சுல, we witnessed the brilliant southern lights from the sea. அந்த இது கடல்லலாம் இது லைட்டால அலங்கரிக்கப்பட்டிருந்தது அப்படி சொல்றாங்க. இட் வாஸ் ரேர் டு வாட்ச் தட் இன் தோஸ் மந்த்ஸ். அந்த சில மாசத்துல இந்த மாதிரி லைட் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த இது வந்து ஒரு பெரிய அற்புதம். அது அப்படி ரேரா தான் இத பார்க்க முடியும் அப்படி சொல்றாங்க. தட் டூ ஃப்ரம் த சீ.
We were absolutely awestruck as when we were not expecting it to see the entire sky lit up in a green light. நாங்க வந்து என்டையர் ஸ்கை வந்து கிரீன் கலர் லைட்டால இது சூழ்ந்திருக்கா அப்படின்னுட்டு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ரொம்ப அழகா இருந்தது. தேர் வாஸ் அ பயோலூமினசன்ஸ்னா லைட் பை லிவிங் ஆர்கானிசம். லைட் வந்து லிவிங் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லைட்டை தான் பயோலூமினசன்ஸ்பாங்க. டால்ஃபின் ஸ்விம்மிங் இன் த வெஸ்ட் of the boat like our neighbors and a variety of sea creatures. நிறைய sea creatures பார்த்தோம், டால்ஃபின்ஸை பார்த்தோம். We spotted a dead sperm whale once and we thought it was an island from distance. It was so huge. We are not specialists, so whenever we spotted something in the sea we had to google it to learn more about the species. இப்போ நாங்க ஏதாவது புது புது அற்புதமான ஸ்பீஷீஸ் கண்டுபிடிச்சோம்னா அதை வந்து நாங்க கூகுள்ல போட்டு அதை பத்தி நிறைய லேர்ன் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க வர்த்திகா ஜோஷி. மிச்சத்தை நம்ம பாட்டுல பார்க்கலாம். தேங்க்யூ.